விரதத்தின் போது இல்லறத்தில் ஈடுபடுவது சரியா தவறா? விரதங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக கணவனுடைய அனுமதி வாங்கிட்டு தான் அவள் விரதம் இருக்கணும். ஏன்னா அங்கே கணவன் ஒத்துழைப்பு இல்லாமல் அவள் விரதம் இருந்தானா அதுக்கு பலனே கிடையாது. கணவனா இறைவனான்னு பார்க்கும்போது கணவனை பகைச்சிட்டு அந்த விரதம் இருந்தாலும் கடவுளை ஏற்றுக்க மாட்டார். இதே இது ஒரு கணவன் விரதம் இருக்கிறான், 40 நாள் விரதம் இருக்க போறீங்கன்னா அந்த 40 நாள் அந்த வீட்டில் தங்காமல் இருப்பது சிறப்பு. வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் பக்தி. இன்றைக்கி என் கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விரதத்தின் போது இல்லறத்தில் ஈடுபடுவது சரியா தவறா? விரதங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற போது அந்த இல்லற வாழ்க்கை வந்து உணவு எப்படியோ அந்த பஞ்சபூதங்களை நம்ம அடக்க தெரியணும். அந்த மூச்சு பயிற்சி, உடல் உணவு பயிற்சி, இது எல்லாமே முக்கியம். அப்போங்கும்போது அந்த இல்லற வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அந்த தாம்பத்திய உறவு நம்மளுக்கு சூட்டபிள் ஆகாது. பொதுவாக ஒரு பெண் வந்து ஒரு விரதம் இருக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக கணவனுடைய அனுமதி வாங்கிட்டு தான் அவள் விரதம் இருக்கணும். இந்த கணவன் அனுமதிக்கலைன்னா அவள் விரதம் இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே கணவன் ஒத்துழைப்பு இல்லாமல் அவள் விரதம் இருந்தானா அதுக்கு பலனே கிடையாது. சில பெண்கள் விரதம் இருக்கும்போது ரொம்ப தேஜஸாக ரொம்ப அழகாக தெரிவாங்க. அந்த விரதத்தின் போது அவங்களுடைய அழகு கூடும்போது அப்போ அவன் கணவனால் அந்த அவனுடைய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ அந்த சமயத்தில் அந்த பெண்ணை வந்து அவன் வந்து கூப்பிட்டான்னா கண்டிப்பாக அவள் போய் தான் ஆகணும். அந்த விரதத்தை அவன் முடிச்சிடணும். முடிச்சுட்டு இதுக்கு மேலே என் கணவனா இறைவனான்னு பார்க்கும்போது அந்த விரதம் முற்று பெறாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கணவனுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். கணவன் அனுமதி இல்லாமல் உங்களால் அந்த விரதத்தை கன்டினியூ பண்ண முடியாது. கணவனை பகைச்சிட்டு அந்த விரதம் இருந்தாலும் கடவுளை ஏற்றுக்க மாட்டார். அதனால் முதல்ல கணவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு விரதம் இருக்கணும். சப்போஸ் அந்த அனுமதி கொடுத்தும் நீங்கள் விரதம் இருக்கும்போது அவர் உங்களை கூப்பிடுறாரு, ஒரு உடல் உறவுக்கு கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த அந்த இடத்துல நீங்கள் வந்து கணவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்துலேருந்து நடந்த விஷயந்தான். நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் இருக்கிறது வந்து விரதங்கள் வந்து கணவருக்காக இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க, குழந்தைங்க நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. இன்னொன்று ஃபைனான்ஸ் ரொம்ப பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா கணவன் உழைப்பு இருந்தால்தான் பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி குடும்பம்ங்கிறது கணவன் இல்லாமல் ஒரு குடும்ப அமைப்பு கிடையாது. குழந்தைங்க வந்து கணவன் இல்லாமல் அமைப்பு வராது. இது எல்லாமே சுற்றி சுற்றி வருவது யாருக்காக எதற்காக நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அந்த ஆளை நீ எனக்கு வேணும்னு அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக கடவுள்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு என் கணவருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது, என் கணவருக்கும் இதில் வந்து எந்த விபத்து வரக்கூடாது, அவர் தெரியாமல் அறியாமல் செய்கிறார், நீ தான் அவர்கிட்ட இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு அவர்கிட்டே பதிலை கேட்டுட்டு நீங்கள் அப்படி கணவருக்குள்ள பேச்சுக்குள்ளே தான் போகணும். அதை மீறி நீங்கள் வந்து விரதம் இருக்க உடலையே நீ நல்லா இருப்பியான்னு சொல்லிட்டு அந்த கணவனை தூற்றுவதோ கணவனை தப்பாக நினைப்பதோ பண்ணினீங்கன்னா நீங்கள் விரதம் இருப்பதில் பலன் கிடையாது. அதே மாதிரி கணவனுக்காக நீங்கள் செய்கிற எந்த தொண்டும் உங்களுக்கு பலனற்றதாக இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு விரதங்கள் இருக்கும்போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நான் உன் விரதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த கணவன் ஒத்துக்கிறானோ அந்த கணவன் வந்து கண்டிப்பாக அந்த பெண் வந்து விரதம் முழுமையாக இருக்கலாம். சப்போர்ட் பண்ணாத இடத்துல அந்த விரதத்தை நீங்கள் முழுமையாக எடுக்கக்கூடாது. இது முழுமையானது. இதே இது ஒரு கணவன் விரதம் இருக்கிறான், இப்போ 40 நாள் விரதம், இந்த ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மனைவியுடைய ஆசைகள் தூண்டுதல்கள் ஏற்படும் போது கணவன் வந்து அந்த இடத்துல வந்து நான் இது விரதம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த தன் மனைவியுடைய ஆசைகள் ஃபுல்லாக அவனுக்கு தெரியும். 40 நாள் விரதம் இருக்க போகிறீங்கன்னா அந்த 40 நாள் அந்த வீட்டில் தங்காமல் இருப்பது சிறப்பு. முதல்ல வந்து மனைவி மேல் பழி போடுவதை விட நம்மளுக்கு தெரியும் நம்ம மனைவி எந்தெந்த காலத்தில் ஆசைப்படுவாங்கிறது தெரியும். அதனால் நம்ம உணர்வுகள் தூண்டுற விஷயமும் அந்த வீட்டில் எதுவுமே நடக்கக்கூடாது. அப்போங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து இந்த 40 நாள் வெளியில் தங்கி தன்னுடைய விரதங்களை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா இங்கே மனைவியுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். மனைவி சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு இருமுடி கட்டுறதுலேருந்து எல்லா விதத்திலும் மனைவியுடைய துணை வேணும். அதனால் மனைவிகிட்ட முழுமையான அனுமதி பெற்று அந்த விரதம் இருப்பது சிறப்பாக இருக்கும். அனுமதி கொடுத்துட்டும் நம்ம ஆசைகள் தூண்டுற மாதிரி சில செயல்கள் நடக்கும்போது அந்த மனைவியை குறை சொல்வதை விட நீங்கள் தனியாக இருக்கலாம்.
இப்போ ஒரு பெண் வந்து விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு யார் வீட்லயும் உட்காந்து விரதம் இருக்க முடியாது. ஆனா ஆண் விரதம் இருக்கான்னு சொல்லிட்டு யார் வீட்லனாலும் உட்காந்து அவன் தனியாக ஒரு இடத்துல விரதம் இருக்கிறவங்களாம் ஒரு குழுவா சேர்ந்து இருந்திருக்கிறதும் உண்டு. அந்த மாதிரி இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் நம்மளால நம்ம மனைவியை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால, இந்த விரதத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். ஸோ அப்போ அந்த இதில் பண்ணுறதுங்கிறது சரியா இருக்காது. சரியில்ல. சுத்தமா சரியில்ல. ஓகே, ரொம்ப நன்றி மேம். அதாவது பல சந்தேகங்களுக்கும் எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.